சரிங்க, டிக்கெட்லாம் காமிச்சு உள்ளே வந்தாச்சு. பெட்ரா உள்ள 2000 ஏக்கர் கொண்ட இந்த நிலப்பரப்பில் அப்படி என்னடா ஸ்பெஷல் இந்த பெட்ராவில் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ட்ரெஷரி பார்த்துட்டு இந்த ட்ரெயில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்களேன், மோனஸ்ட்ரி போயிடும். ஸோ கஃபே இந்த ஹெட் ஸ்கார்ஃப் போயிருங்க. நீ சரியான வேலுங்க, கடைசி ஒரு 3-4 நாளாக. ஆனால் இது 3 பார்த்துட்டோம். பீச்சஸ் பிளாக்ஸ் பார்த்துட்டோம், டேம் பார்த்துட்டோம், இந்த சீ இப்போ ஒன்றும் இல்லை இந்த டனல் அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஷரிங்க. ஓகேங்க, அடுத்த பிளேஸ் வந்து நம்ம இங்கே லிஸ்ட்டில் இருக்கிறது தி ஹை பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸுங்க. இது வந்து இது இப்படி மேலே ஏறி போனோம். ஆனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூரியன் வெளில வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மோனஸ்ட்ரி போயிடுவோங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஹார்ட் கிளைம்பு. நம்ம மோனஸ்ட்ரி பார்த்துட்டு திரும்பி வர வழியில் நம்ம ஹை பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பார்க்கலாம். போகிற வழியில் ஒரு ரோமன் தேட்டர் இருக்குங்க. அடுத்தது இந்த தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஹை பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம வரும்போது பார்க்கலாம். இந்த தேட்டரை வந்து நம்ம இப்போ போகிற வழியில் பார்த்துட்டு போயிடலாங்க. நம்ம முன்னாடி தான் இருக்குது. இதாங்க அந்த தேட்டரு. ஆக்சுவலாக இது வந்து நெபட்டியன்ஸ் தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரோமன்ஸ் வந்து இதில் ஸ்டேஜ்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் 4000 பேர் இங்கே உட்காந்து இங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கலாங்க. ஸோ நெபட்டியன்ஸாக வந்து கட்டியிருக்காங்க இந்த தேட்டரை. அதுக்கப்புறம் ரோமன்ஸ் வந்து இங்கே ஸ்டேஜ்லாம் கட்டி இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்காங்க அந்த ரோமன் தேட்டரை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அப்படியே அந்த தேட்டருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் மோர் டூம்ஸுங்க. ஆனால் இந்த டூம்ஸ் வந்து ஸ்பெஷல் டூம்ஸ். இங்கேருந்து நெபாட்டியன் மன்னர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களை இங்கே தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த மலை ஃபுல்லாகவே கார்வ் பண்ணி உள்ள டூம்ஸ் அமைச்சிருக்காங்க. சரிங்க, அப்படியே நடந்து போவோம் வாங்க. போகிற வழியில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க, சர்ச் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மோனஸ்ட்ரி பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு. ஏன்னா நம்ம கிளைம் பண்ணி போன மோனஸ்ட்ரி வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மோனஸ்ட்ரி பார்த்துட்டு கீழே வரும்போது மற்ற விஷயங்களை பார்க்கலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். பார்ப்போம். சரி, இந்த பெட்ராவை வந்து யார் கட்டினா இந்த சிட்டியை? 2000 ஏக்கர் கொண்ட ஒரு சிட்டி. இது உள்ள யார் வசிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிட்டியை வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னு. ஆனால் 2300 வருஷத்துக்கு முன்னாடி நெபட்டியன்ஸ், ஒரு அரேபியன் ட்ரைப் வந்து இந்த சிட்டியை நல்லா விரிவுபடுத்தி இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வந்து நெபாட்டியன் எம்பையர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது உள்ள. ஸோ ஒரு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி வந்து நிறுவப்படுது நெபாட்டியன் எம்பையர். அதுக்கப்புறம் கிறிஸ்து பிறந்து ஒரு 200 வருஷம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் நெபாட்டியன் எம்பையர் தான் வந்து இங்கே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர் வந்து இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து 400 AD வரைக்கும் இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எர்த்குவேக்கில் இந்த சிட்டி வந்து பெரிய அழிவை சந்திக்குது. அதிலே வந்து சில பேர் வந்து அபேண்டன் பண்ணிடுறாங்க இந்த சிட்டியை. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டி எப்படி ஃப்ளரிஷ் ஆச்சு ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கும், வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கும், அதாவது இன்றைக்கி இருக்கிற ரோம் கிரீஸ்லேருந்து சைனாக்கும், சைனாலேருந்து ரோம் கிரீஸுக்கும் வந்து ஒரு ட்ரேட் ரூட் இருந்தது. சில்க் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சில்க் ரூட்டில் ஒரு முக்கியமான இடமா இருந்தது வந்து இந்த பெட்ராங்க. அதனால தான் வந்து இந்த சிட்டி அவ்வளோ ஃப்ளரிஷ் ஆச்சு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சில்க் ரூட்டை தான் வந்து சைனா மறுபடியும் பில்ட் பண்ணுறாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, சில தில்லுமுழு வேலைலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த சில்க் ரூட்டில் சைனா. நீங்கள் படிச்சிருப்பீங்க அதை பற்றி. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எர்த்குவேக்கில் சில பேர் வந்து அபேண்டன் பண்ணிடுறாங்களா, அதுக்கப்புறம் இந்த சில்க் ரூட் வந்து மாறுது. ஸோ இந்த பக்கம் போகாமல் வேற ஒரு வழியாக வந்து போக ஆரம்பிக்கிறாங்க வணிகர்கள்லாம். அதுக்கப்புறம் ஒரு 700 ADயில் அந்த சில்க் ரூட் மாறுறப்போ, அந்த ட்ரேட் ரூட் மாறுறப்போ இந்த சிட்டியை வந்து ஃபுல்லாக அபேண்டன் பண்ணிடுறாங்க இங்கே வசிச்சு இந்த மக்கள். அதுலேருந்து 1800 வரைக்கும் ஒரு 1000-1100 வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு இடம் இருந்ததாக வந்து யாருக்குமே தெரியாது.
அதுக்கப்புறம் ஒரு ஸ்விஸ் ட்ராவலர் 1800வது வருஷம் இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடம் வந்து ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 30-40 வருஷமாக பெடுவின் ட்ரைப், அதாவது இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ட்ரைப் வந்து இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்தினுடைய ஷார்ட் ஹிஸ்ட்ரிங்க. நம்ம உள்ள இங்க பாருங்க, ஒரு காலத்துல ஒரு பெரிய கோவில் இங்க இருந்திருக்குங்க. எவ்வளவு பெரிய கோவில் இருந்திருக்கு பாருங்க நெபட்டியன் காலகட்டத்தில். ஸோ நெபட்டியன் காலகட்டத்தில் இங்கே ஒரு பெரிய கோவில் இருந்திருக்கு. எல்லாமே இந்த எர்த்குவேக்கில் வந்து இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குங்க இந்த இடம்லாம். அந்த 300 இல்லை 400 AD ஒரு எர்த்குவேக் வந்ததுல, அந்த எர்த்குவேக்கில் இந்த டெம்பிள்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்கு. No. Yes, my name is Hasna. Nice to meet you, Hasna. Thank you. Welcome to Jordan. Thank you. Have a good day. You too. Thank you. You want to buy postcards? Thank you. சரி, இந்த டெம்பிளை பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ராக்குள்ள இதான் வந்து பெரிய டெம்பிளாங்க. ஹைட்டில் தசரான்ற ஒரு கடவுளை வந்து இங்கே வழிபட்டுருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ தாங்க இருக்குது இந்த டெம்பிளில். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்பவும் அப்படியே இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்குல்ல நம்ம பார்க்குறதுக்கு. சரிங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம அடுத்து போய் பார்க்க போகிறது வந்து மோனஸ்ட்ரிங்க. த செகண்ட் ஹைலைட் ஆஃப் திஸ் ட்ரைப். இங்கேருந்து 1 hour ஆகுமாங்க மோனஸ்ட்ரிக்கு ஏறி போகணுன்னா. ஸோ இந்த மோனஸ்ட்ரி ட்ரெயில் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான ட்ரெயிலுங்க ஆக்சுவலி இருக்கிறதுலையே. வழி இங்கே போட்டிருக்கு. சரிங்க, நம்ம மோனஸ்ட்ரி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ட்ரெயில், நீங்கள் மெயின் ட்ரெயிலில் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகிற வழிலாம் வந்து ஷாப்ஸ் இருக்குங்க. ஆனால் இதுதான் வந்து பார்த்ததுலே ஒரு பெரிய ஒரு கேஃபே மாதிரி இருக்குது. நல்ல ஷேட்லாம் போட்டு அழகாக உக்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். நீங்கள் ஜூஸு, காஃபி அதெல்லாம் வந்து விற்கிறாங்க பின்னாடி. ஸோ அதனால் தண்ணி நீங்கள் அதெல்லாம் வந்து போகிற வழியில் வாங்கிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. தண்ணி முக்கியமாக கொண்டு வாங்க. டைம் வந்து 9:00 நம்ம மேலே போயிட்டு கீழே 11 மணிக்கெலாம் வரதான் வந்து பிளான். ஏன்னா ட்ரெயில் மேலே போகிறதுக்கே வந்து 1 hour ஆகுமா. ஸோ கீழே மேபி ஒரு 1/2 hour இறங்கி வந்துடலாம். கொஞ்சம் ஏறி போனோங்க மோனஸ்ட்ரிக்கு. கொஞ்சம் கஷ்டமான ட்ரெயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மிஸ்ஸஸ் வந்து இங்கேயே வெயிட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மட்டும் தான் போக போகிறோம். ஏன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செம்ம வெயில் அடிக்க போகுது. 9:30 ஆகுது. நம்ம அப்படியே கிளம்பலாம் மோனஸ்ட்ரி ட்ரெயில். வாங்க போவோம். ஓகேங்க, மோனஸ்ட்ரி ட்ரெயில் கிளம்பிட்டோம். சரி, நம்ம மிஸ்ஸஸும் வரன்ட்டாங்க. நல்லா ஃபேஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே போவோங்க. 1 hourங்க, 60 minutes ஒன் வே. இறங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 40 minutesல வந்துடலாம். ரொம்ப ஸ்டீப் இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன் நான். வாங்க அப்படியே போவோம். இன்னொரு விஷயங்க, நீங்கள் வந்து பெட்ரோலில் வரீங்கன்னா டூர் கைட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. நீங்கள் இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டூர் கைடு வந்து ஹையர் பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனால் டூர் கைடு. ஸோ பார்த்துக்கோங்க, 4000 5000 கேட்குறாங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு. உங்களை சுற்றி காட்டி ஹிஸ்ட்ரிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் அஃபோர்ட் பண்ணி டூர் கைடு எடுத்துக்கலாம். டூர் கைட்ஸ்க்கு வந்து சில ஷார்ட்கட்ஸ்லாம் தெரியுங்க நிறைய இடம் போகிறதுக்கு. ஏன்னா உள்ள அவ்வளோ பெரிய இடம் எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. பட் ஆனால் இருக்கிற டூர் கைட்ஸ்க்கு வந்து இந்த இடங்கள்லாம் வந்து தெரியும். ஸோ நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆன்லைன்லேயே புக் பண்ணுறேங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. ட்ரிப் அட்வைசர், வயட்டர், க்ளூக் இது மாதிரி வெப்சைட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டூர் கைட்ஸுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரா உள்ளே வந்த உடனே இங்கே நிறைய பேர் டாங்கீஸ் வச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. கேமல் ரைடு இருக்குது, அது வேறு ஆப்ஷன். ஆனால் டாங்கீஸ் வச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. ஏன்னா உள்ள பெரிய இடம்ன்றதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோனஸ்ட்ரி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மோனஸ்ட்ரி மேலே ஏறி போகிறது வந்து நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக டாங்கி ரைடு வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம்.
யூஸ்வலாக வந்து அவ்வளோ கஷ்டமான ஹைக் கிடையாது. வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர இது மேலே ஏறி போகிறதுனே அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வெயில் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ அதனால் அந்த டாங்கிக்கு தேவையும் வந்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பாவமாக இருக்குது டாங்கியை பார்க்குறதுக்கு வேறு. ஸோ நடந்தே போகலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து இது உள்ளே இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சீக்ரெட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரெஷரி பார்த்துல ட்ரெஷரி வந்து நீங்கள் மேலேருந்து பார்க்கலாம், நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம், கிளிஃபில் உட்காந்து வா உங்களை கூப்பிட்டு போகிறேன், 5 JD கொடு, 10 ஜோர்டன் டின்னர் கொடு அப்படின்வாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்க. அந்த சீக்ரெட் வே வந்து நீங்கள் ஆன்லைனில் படித்தாலே எல்லாரும் வந்து எழுதி வச்சுருக்காங்க அந்த சீக்ரெட் வேலாம் எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ உள்ளே வந்துட்டு இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இது மாதிரி வேலைகள் செய்கிறவங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நல்லா புஷ் பண்ணுவாங்க உள்ளே. நீங்கள் ஒரு 10 அடி எடுத்து வச்சிங்கன்னா ஒருத்தர் இருப்பாங்க, டாங்கி ரைடு வா நான் இங்கே கூட்டு போகிறேன் அங்கே கூட்டு போகிறேன் அப்படின்னு. நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா போயிடுறாங்க, கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் பாட்டு நடந்துக்கிட்டே இருங்க. வேணான்னு சொல்லிட்டு இல்லை வேண்டாம் நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க, அவங்க பாட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஹார்ஷாலாம் பேச மாட்டாங்க. ஆக்சுவலி நீங்கள் நின்று அவங்கக்கிட்ட பேசினா அவங்கள என்டர்டெயின் பண்ணால் தான் வந்து நீங்கள் மாட்டுப்பீங்க. நீங்கள் பாட்டு நடந்துக்கிட்டே இருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மக்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே இந்த டூர் கைடாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கேஃபே வச்சுருக்கிறவங்க, அப்புறம் இந்த டாங்கி ரைடு பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா அந்த பெடுவின் ட்ரைப் தாங்க. நான் சொன்னல முன்னாடி ஒரு 30 வருஷமாக 80லேருந்து இங்கே உள்ளே வசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த பெடுவின் ட்ரைப் தான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன சின்ன பசங்களாம் வந்து அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க, படிக்கட் ஏற போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டேர்ஸ் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ். பார்ப்போம், நிறைய பேர் முடிச்சுட்டு வராங்க ஆல்ரெடி மானஸ்ட்ரி முடிச்சுட்டு நிறைய பேர் கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவங்களாம் 6 மணிக்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 7 மணிக்கு தான் வந்தோம். ஸோ எங்கே பார்த்தாலும் இது மாதிரி கேவ்ஸ் இருக்குங்க. எல்லாமே மோஸ்ட்லி பரியல் டூம்ஸ் தான். இல்லை மக்கள் வந்து வசிச்சுருக்காங்க. நிறைய வந்து பரியல் டூம்ஸ், சில கேவ்ஸ் எல்லாம் வந்து மக்கள் வசிச்சுருக்காங்க உள்ள. இந்த இடம் கொஞ்சம் கூலாக இருக்குங்க. 2 பக்கம் மலைகள்லாம் வந்து மறைச்சிட்ருக்கா, வெயில் அடிக்கல. ஐயோ வெயில் அடிக்கூடாதுன்னு நினச்சோம். கரெக்டாக ஒரு 9 மணிக்கு மேகம்லாம் விலகி வெயில் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 32 டிகிரி அவ்வளோதான் மேக்ஸிமம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆல்ரெடி 30 டிகிரி அடிக்குது. இந்த 30 டிகிரியே பிரித்து அடிக்குது. இந்த ஏறி போகிறது வர அந்த வெயிலோடு சேர்த்து செம கஷ்டமாக இருக்குது. பாருங்க, அவங்க தான் லோக்கல் பெடுவின் ட்ரைப், இது உள்ளே வசிக்கிறாங்க. பாட்டியம்மா ஹாய். இது உள்ள வந்து டூர் கைடு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா மேப்லேயே வந்து கிளியராக சைன்ஸ் போட்டிருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஆன்லைன்லேயும் படிக்கலாம் சில சீக்ரெட் ரூட்ஸ்லாம் பற்றி. இதில் மேப்பில் வந்து சீக்ரெட் ரூட்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் ஆன்லைனில் படிச்சுன்னா உங்களுக்கு சீக்ரெட் ரூட்ஸ் பற்றி க்ளீனாக போட்டிருக்காங்க ஆன்லைனில். இந்த மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அழகாக வரலாம். இந்த ஊர் பற்றின ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதுவும் ஆன்லைன்லேயே படிக்கலாம். இந்த மேப்லேயே கொஞ்சம் ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா விக்கிபீடியாவில் இல்லாத இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஸோ அதனால் டூர் கைடு வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை கேட்டிங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்து 4000 5000 நாங்கள் ஒரு டூர் கைடு பார்த்தோங்க. இந்த காமெடியை கேளுங்க. நான் மிஸ்ஸஸ்ஸு ஒருத்தருக்கு 5500 ஸோ 2 பேருக்கு 11000. எங்கள் 2 பேருக்கு நான் 2 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரா, வேறு வேறு லாங்குவேஜில். ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. நாங்கள் பெரிய குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேர் தான் குரூப்பில். நாங்கள் எதுக்கு 2 பேரும் ஆளுக்கு 5500 பே பண்ணோம். அதுவும் 3 மணி நேரம் தான் அந்த டூர் கைடு ஆக்டிவிட்டி. இதே மாதிரி தான் மற்ற டூர் கைட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க இங்கே டூர் கைட்லாம். ஸோ உங்களுக்கு டூர் கைட்லாம் வந்து தேவையே இல்லை. நீங்கள் இந்த மேப் எடுத்துக்கோங்க, ஆன்லைனில் படிச்சுக்கோங்க வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் எப்படி போகலாம் அப்படின்னு. ஃபோனில் 4G இருந்ததுன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே உள்ளே வந்து இன்டர்நெட் கவரேஜ் இருக்குது. நீங்கள் உள்ளே படிச்சுக்கிட்டே வந்து நீங்கள் நடந்து போகலாம், அவ்வளோதாங்க, பிரச்சனையே இல்லை. பாதி தூரம் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க.
அதே மாதிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடங்கள்லாம் இருக்குது. வெயில் அடிக்குதுன்னா ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பலாம். கடைகள்லாம் இருக்குது, நீங்கள் உட்காந்து டீ காஃபி குடிக்கிறதுனா குடிக்கலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை மேலே வழி அமைச்சு மேலே வந்து அது மாதிரி பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. இவங்க நிறைய டைம் இருந்திருக்கு இவங்களுக்கு அந்த காலத்தில். ஆள் பலமும் இருந்திருக்கு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மன்னர்கள் பண்ணிடுறாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி அவங்ககிட்ட அந்த டெக்னாலஜியும் இருந்திருக்கு. அதுதான் முக்கியம் இல்லை. ஆள் பலம் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? எப்படி இதெல்லாம் வந்து கட்டணும்னு தெரியாமல் அந்த டெக்னாலஜிலாம் வந்து அவ்வளோதான் அழிஞ்சு போயிடுச்சு. எப்படி கட்டினாங்க அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம ஊர் கோவிலும் அதே தான். எப்படி அவ்வளோ பெரிய கோவில்கள்லாம் வந்து கட்டினாங்க. தஞ்சாவூர் கோவிலாக இருக்கட்டும், எல்லோரும் அஜந்தாவில் இருக்கிற கோவிலாக இருக்கட்டும், வேறு லெவல் டெக்னாலஜி அதெல்லாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. லாஸ்ட் ஸ்ட்ரெச் ஐ திங்க். பார்ப்போம் வாங்க. Hello. Still how fast to go? போகிற வழியில் ஒருத்தக்கிட்ட கேட்டோங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்றாங்க. கஷ்டம் தாங்க கொஞ்சம் ஹைக்கு. நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, நம்மளாலே முடியல. நம்ம மிஸ்ஸஸ் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். தண்ணி நம்மக்கிட்ட இருக்குது, தண்ணி தேவைப்படும் அவங்களுக்கு. இருங்க, கேஷும் என் பேக்கில் தான் இருக்குது. ஸோ அவங்க ஒருத்தம் நம்ம ஏறி போகலாம். அவங்களால தண்ணி கூட வாங்க முடியாது தண்ணி தேவைப்பட்டதுன்னா. கேஷும் என்கிட்ட தான் இருக்குது. இங்கே கடை இருக்குது, ஜூஸ் குடிக்கிறதுனா குடிக்கலாம். நம்ம இங்கே உட்காருவோம், அவங்க வரட்டும், நம்ம அப்போ மேலே ஏறி போகலாம். 15 மினிட்ஸில் போயிடலாம் மேலே. ஸோ ஆல்மோஸ்ட் முடியலங்க. டிஷர்ட்லாம் தொப்பையாக நனைஞ்சு போச்சு. இங்கே ஒரு ஷாப் இருந்தது, உட்காந்துட்டேன். வெயில் ப்ளஸ் ஹார்ட் கிளைம்பு. கொஞ்சம் கஷ்டமான கிளைம் தாங்க. வெளியெல்லாம் வரணும். ஒரு 2 நிமிஷம் இங்கே ரெஸ்ட் எடுப்போங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம். I'll go up. Bye. Cultivate. I want to die. I forgot already how. You got to ஓகேங்க, மிஸ்ஸஸ் வந்துட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி குடிச்சு ஹோம் ஸ்ட்ரெச்சுங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ் நினைக்கிறேன். இதுல போனோங்க. இப்படியே போயிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு அக்கா வந்து இந்த டீ குடி, சும்மா குடி, ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு, ஹெர்பல் டீ. ஆனால் இந்த சூட்டுக்கு டீ வந்து குடிக்கணுமா தெரில, ஆனால் கொடுத்துருக்காங்க. மறுக்க முடியல, அன்பாக கொடுத்துருக்காங்க, அதனால மறுக்க முடியல. குடிப்போம். நல்லா இருங்க டீ ஆக்சுவலி. சரி, அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே போவோம். மிஸ்ஸஸ் வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம். சும்மா ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த டீ, ஹாஸ்பிட்டாலிட்டி. உள்ள so hot. You're almost there. Thank you so much. Yeah. ஓகேங்க, டீ குடிச்சாச்சு. நம்ம அப்படியே போகிறோங்க. வாங்க போ. நல்ல மக்களாக இருக்காங்க உள்ள. வெல்கம் டு மை கண்ட்ரி, டீ குடி அப்படின்னாங்க. இங்கேருந்து 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸ் ஆங்க. ஸோ பிரச்சனை இல்லை, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். கொஞ்சம் நிழலாகவும் இருக்கு இங்கே. ரெஸ்ட் நல்லா எடுத்துட்டோம், ஃபாஸ்ட்டாக நடந்து போவோம். இந்த ட்ரெக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள காவ்ஸ்லாம் அப்படியே ஒரு வருஷம் ஜிம்முக்கு போய் காவ்ஸ் ஏற்றினா எப்படி இருக்கும் அப்படி ஆடும் போல அப்படி இருக்கு அந்த கிளைம்பு. பிடிக்கும் லாட் ஆஃப் ப்ரெஷர் அந்த காவ்ஸ். செம எக்ஸசைஸ். ஆனால் இந்த மலை மேலே வசிக்கிறாங்க இந்த ட்ரைபல் பீப்புள், பெடுவின் ட்ரைப்ஸ்.
கீழே போகணுன்னு அவ்வளோ அவசியம் இல்லை போல். ஏதாவது வாங்குறதுக்கு மட்டும் கீழே போவாங்க, மற்றபடி மேலே தான் இருக்காங்க. வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் தெரியுது மோனஸ்ட்ரி இங்கேருந்து வந்துச்சா. இன்னும் தெரியலையே, இன்னும் போக போல இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தோம் மோனஸ்ட்ரி இருக்கான்னு. மோனஸ்ட்ரி நமக்கு பின்னாடி இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்கு. சான்ஸே இல்லை. பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு வேலைப்பாடு பாருங்க. என்ன ஒரு அற்புதமான வேலைப்பாடு இல்லைங்க. சரி, இந்த மானஸ்ட்ரி வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ADங்க, அதாவது ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி நெபட்டியன் கிங்டம் இருந்ததில் அவங்க தான் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது அந்த அரபிக் ட்ரைபு. எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் மீட்டிங்ஸுக்காக, அதாவது மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறதுக்காக இவ்வளோ பெரிய பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் 150 வருஷம் கழித்து ரோமன்ஸ் வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கிறாங்க. ரோமன்ஸ் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இதை வந்து சர்ச்சாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 150-200 வருஷமாக. அதுக்கப்புறம் இந்த 400 ADயில் தான் வந்து இங்கே ஒரு பெரிய எர்த்குவேக்கில் நிறைய சேதம்லாம் அடைஞ்சிச்சுன்னு இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து 700 ADயில் இந்த ட்ரேட் ரூட் வந்து மாறுறப்போ இந்த ஏரியாவை மொத்தமாகவே எல்லாருமே அபேண்டன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுதான் வந்து ஷார்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ பாருங்கள், இங்கே சின்னதாக ஒரு குன்று மாதிரி இருக்கா, ஒரு சின்னதாக ஒரு ஹில் மாதிரி இருக்கா. அது மேலே ஏறி போனால் நம்ம இந்த வியூ வந்து மேலே இருந்து பார்க்கலாங்க. நம்ம அங்கே போவோம். ரொம்ப பெரிய ஹைக்லாம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷத்தில் ஏறிடலாம்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கும் அங்கேருந்து போய் பார்த்தா. வெயில் பிரித்து எடுக்குதுங்க. இங்கே மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே கேஃபே இருக்குங்க, உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். தண்ணி சாப்பிட்றதுக்கு சீஷாலாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், சாப்பாடு இருக்குது. சரி, நம்ம அப்படியே மேலே ஏறி போவோம். ஓ, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு இது மேலே ஏறி போகிறது. பார்ப்போம். இருங்க, கேமரா மடக்கி உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக ட்ரிக்கியாக இருக்குது மேலே ஏறி போகிறது. கேமரா மணிக்கு உள்ள வச்சு மேலே போயிட்டு பேசலாம். செம்ம வியூங்க இங்கேருந்து. பா, வந்தது இந்த 1 மணி நேரம் இந்த வெயிலில் ஹைக் பண்ணி இங்கே வந்தது ஓத்துட்டுங்க. கம்ப்ளீட்லி ஓத்து. கண்டிப்பாக நீங்கள் வரீங்கன்னா பெட்ராக்கு இங்கே மேலே வராமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக கஷ்டமான ஹைக் தான், ஈஸி ஹைக்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு ஃபிசிக்கலி எக்ஸர்ட் யுவர் செல்ஃப், பட் 100% ஓத்துட்டுங்க. கொஞ்சம் காலையில் ஏர்லியாக வந்துடுங்க. ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பிடுங்க ஹோட்டல்லேருந்து. ஸோ நீங்கள் இங்கே ஹைக் பண்ணுறப்போ ஒரு 10-10:30 மணிக்கெலாம் நீங்கள் ஹைக் பண்ணுறீங்க. வெயில் வரதுக்கு முன்னாடி கீழே போயிடலாம். வின்டரில் ரொம்ப ஈஸியாக இருக்குமாங்க. வின்டரில் இவ்வளோ வெயில் இருக்காது, ஹைக் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இந்த ஹீட் இருக்காது வெயிலில். ஸோ வின்டருன்றது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிங்க. அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் சரியான வெயிலாக இருக்கும் போல். ஸோ இந்த 3 மாதம் வராதிங்க. இங்கே வந்தீங்கன்னா வரலாம், பிரச்சனை இல்லை. வெயில் அடிக்கும், அவ்வளோதான். வெயில் நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்க. நம்ம ஊரில் சம்மரில் வெயில் அடிக்கும் இல்லைங்க, சென்னையில் அது மாதிரி அடிக்குதுங்க. சில வாட்டி ரொம்ப நல்லா அடிக்குது, ஏன்னா டெசர்ட்ன்றதுனால. மற்றபடி நம்ம ஊர் வெயில் தாங்க, அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா இங்கே வரலாம். கடைசியாக இந்த வியூ ஒரு வாட்டி பார்த்துட்டு இறங்கிடலாங்களா? இங்கே ஒரு கேவ் இருக்குங்க. இந்த கேவ்லேருந்து பார்த்தா மோனஸ்ட்ரி வந்து தெரியும். இங்கே உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நம்மளும் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க முடியுதான் பார்க்கலாம். உள்ள நிழலாகவும் இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காரலாம். வா, சரிங்க, பார்த்து முடிச்சாச்சு. மோனஸ்ட்ரியும் இந்த ஹைக்கை வந்து கம்ப்ளீட்லி ஓத்துடுங்க.
ஸ்ட்ரைட்டாக கிளம்பி ஹோட்டல் போக வேண்டியதாங்க. ஹோட்டல் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு ஹோட்டல் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அடுத்த டெஸ்டினேஷன் மவுண்ட் நீபோங்க. அமான் பக்கத்தில் தான் இருக்குது. சரி ஓகேங்க, மானசி பார்த்து முடிச்சாச்சு. ஆக்சுவலி பெட்டாவே பார்த்து முடிச்சாச்சு. ஹாஃப் டேயில் ஃபுல்லாக பார்க்கல, ஆனால் அந்த மெயின் ட்ரெயிலில் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வரதா இருந்தால் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 டேஸில் வந்து நீங்கள் மற்ற விஷயம்லாம் பார்க்க முடியும். முடிஞ்சால் 3 டேஸ் கூட ஸ்டே பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஹோட்டல் போகிறோங்க. ஹோட்டல் போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அடுத்த டெஸ்டினேஷனான மவுண்ட் நீபோக்கு வந்து போக போகிறோங்க. இங்கேருந்து 3 hours drive மவுண்ட் நீபோன்றது. அமான் கிட்ட போயிடுவோங்க. மவுண்ட் நீபோ முடிச்சுட்டு அமான் இன்னைக்கு நைட் வந்து ஓவர் நைட் ஸ்டே. அதான் வந்து பிளானுங்க. இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நான் நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு. கீழே இறங்குறதாங்க ஈஸியாக இருக்கும், பிரச்சனை இல்லை. வாங்க அப்படியே போவோம். போகிறப்போ டீ கொடுத்தாங்கல்ல, ஏதோ வாங்கிக்கோ அப்படின்னாங்க. சரி சும்மா 1 dinar-க்கு இன்சென்ட் மட்டும் வாங்கியிருக்காங்க. இது 1 dinar-ஆங்க இந்த இன்சென்ட். நல்லா அவ்வளோ ஸ்மெல் எதுவும் இல்லை. சரி 1 dinar தானே வாங்கிப்போம். இருங்க 1 dinar கொடுத்துட்டு பே பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயங்க, நீங்கள் இறங்கி போகிறப்போ ஏறி போகிறப்போ சரி, இறங்கி போகிறப்போ சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஷூஸ் தேவைப்படும். நான் ஸ்னீக்கர்ஸில் தான் வந்து ஹைக் பண்ணேன். ஸ்னீக்கர்ஸ் ஓகே, பட் ஆனால் நல்ல க்ரிப்பான ஷூவாக வந்து போட்டுவாங்க, கம்ஃபர்டபுள் ஷூஸாக வந்து போட்டுவாங்க. இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஹார்ட் கிளைம்ப் தான். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, நம்ம இன்றைக்கி வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அடுத்த எபிசோட் பாருங்கள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மவுண்ட் நீபோ நம்மான்னு போகிறோம். அடுத்த எபிசோடில் அதை கவர் பண்ணலாம். ஹோட்டலில் போய் குளிச்சுட்டு கிளம்பிடுவோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு வீடியோ ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை இட்ஸ் கேனி சேயிங் டாடா பை பை, டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை.